ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சை அரிசியை ஊற வச்சு கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஆற்றி அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா மாவு நம்மளுக்கு நல்லா நைஸாக பளபளன்னு வந்திருக்கு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன். இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பாருங்கள், உருண்டை பண்ண நல்லா வருது. நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிக்கலாம். அப்போ தான் பாலில் வெந்து வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லலாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் பால் கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இதை பாலில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். பார்த்திங்களா, நம்மளோட கொழுக்கட்டை உருண்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்லையும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அதை நம்மளோட கொழுக்கட்டை உருண்டைகளை எடுத்து நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். இது நல்லா ஒரு பாதி வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இது நம்ம பால்லே வேக விடுறதுனால சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கு, கலர் மாறிக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்கு, வெந்து வந்திருக்கு. சர்க்கரை நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம நல்லா கலந்து மூடி விட்டுறலாம். இது நம்ம போட்ட சுகர்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். பாலும் நல்லா திக்காயிட்டு நல்லா பால்கோவா மாதிரியே ஆயிருக்கு. நம்ம அந்த கொழுக்கட்டையை வந்து பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தளவு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக முந்திரியை கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி போட்டுக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டையை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.